தர்மதுரை யாருக்கும் பிடிக்காதா? சாவறது பிடிக்கல, கொன்னுட்டாங்க என்ன. நானும் கலராவா இருக்கேன். நான் மாநேரம் தான். மாநேரம் தான் அழகா இருக்கும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். நம்ம ஊரு கலர் அதுதான். தர்மதுரை யாருக்கும் பிடிக்காதா? தர்மதுரை அப்புறம் சாவறது பிடிக்கல, கொன்னுட்டாங்க என்ன. சொல்லணும் சார் கிட்ட. சார் நீங்க கார் டிரைவர் ஜெமுனா ஆர் சொப்ன சுந்தரியா? டிரைவர் ஜெமுனா. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆனா சேலம்ல ஷூட்டிங் பண்ணதான் ஞாபகம் இல்லை. தேனியில பண்ணோம் நாங்க. தர்மதுரையில தேனி, மதுரை, வடச்சென்னைலாம் சென்னை தான். நார்த் மெட்ரோ. கணவர் பேர் ரணசிங்கம், காப்பேர் ரணசிங்கம். அது வந்து ராமநாதபுரம்ல ஷூட் பண்ணோம். ஸோ சேலம்ல வந்து சேலம்ல பெருசா ஷூட்டிங் நடக்காதுல்ல சார்? ஏற்காடு தான் போனோம். ஓகே. நானும் கலராவா இருக்கேன். நான் மாநேரம் தான். நான் நம்ம ஊர் கலர் தான். ரொம்ப வெள்ளை இல்ல, ரொம்ப கருப்பாவும் இல்ல. நீங்களும் ஒரே கலர் தான். அதனாலதான் மாநேரம் தான் அழகா இருக்கும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? நம்ம ஊரு கலர் அதுதான். மாநேரத்துல இருக்கிற பொண்ணுங்க தான் அழகா கலையா இருப்பாங்க. அதுக்குன்னு வெள்ளையா இருக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்களா? இல்ல உடனே அப்ப நாங்கெல்லாம் என்ன அப்படிலாம் கேட்க கூடாது. ஸோ எனிவேஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் வந்து சந்தோஷம். கிரேட் இந்தியன் கிச்சன் பாத்தீங்களா? லேடிஸ் எல்லாம் கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஆண்களுக்கு கண்டிப்பா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல மேடம், அந்த மாதிரி கலாச்சாரத்தை பிரேக் அவுட் பண்ணுங்கிற ஆண்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான். நிச்சயமா கண்டிப்பா. இன்னும் நிறைய காப்பேர் ரணசிங்கம் அது உண்மையா நடந்த ஒரு கதை. அது எல்லாமே ராமநாதபுரத்துல கிட்டத்தட்ட கடந்து ஒரு 12 வருஷமா வந்து எத்தனை பேர் இங்க படம் பாத்தீங்க? அந்த படம் காப்பேர் ரணசிங்கம் கிட்டத்தட்ட 22,000, அதாவது 22,000 பாடி வந்து இன்னும் வரல அப்படின்னு ஒரு ரெக்கார்டே இருக்கு. துபாயில இருந்து, பல வெளிநாட்டுல இருந்து. ஸோ அது ஒரு உண்மை கதை. ஸோ அதனாலதான் அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காப்பேர் ரணசிங்கம், கனா, காக்கா முட்டை, வடச்சென்னை, நீங்க நடிக்கிற படத்துல உங்களுக்கு தர்மதுரை, வடச்சென்னை 2 வந்துரும். இப்பதான் சொல்லியிருக்காங்க. ஷூட்லாம் முடியலங்க. அது வரும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். கண்டிப்பா வரும். ஸோ இன்னைக்கு உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பரிசுகள்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு என் கையால. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆக்சுவலா எல்லாரும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கிற அம்மா தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. கலையா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த கோதாவரியில ஒரு 2 ஸ்டெப் அட நீங்க சும்மா நம்ம மக்களுக்காக போடுங்க. மக்களோட தமிழ் பாட்டு போடுவாங்க. எதுக்கு தெலுங்கு? நாங்க வந்து இப்ப வந்து அண்ணன்ன பாத்திய அப்ப நான் அதெல்லாம் நாங்க என்ஜாய் பண்றோமா? நாங்க வந்து தெலுங்கு பாட்டு என்ஜாய் பண்ண மாட்டோம். அப்படி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.